நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கங்காராவ் மனசுல இருந்தும் குண்டூர் மக்களோட மனசுல இருந்தும் இந்த பிரமைய போக்க வேண்டியது நம்ம கடமைன்னு நான் நினைக்கிறேன். இவங்க மனசுல இருந்து மட்டும் இல்ல மகாராஜா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை யாருமே நம்பாத மாதிரி பண்ணணும். ஊர் பூரா பரவி இருக்கிற இந்த கட்டுக்கதைகள்ல இருந்து, அதாவது பூதம் பேய் பிசாசுன்னு பயந்துகிட்டு இருக்கிற மக்களோட பயத்தை போக்க வேண்டியது நம்ம கடமை. நிச்சயமா நிச்சயமா குருதேவா, இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா? இருக்கு மகாராஜா, கண்டிப்பா இருக்கு. யாராவது ஒரு நபரை பேய் இருக்கிற இடத்துக்கு நாம அனுப்பணும். அந்த நபர் தன்னந்தனியா ஒரு ராத்திரி அங்க தங்கி ஆகணும். அப்புறம் விடிஞ்சதும் திரும்பி உயிரோட வரணும். அப்படி பண்ணிட்டா கங்காராவ் மாதிரி பயந்துகிட்டு இருக்கிற மக்களோட மனசுல இருந்து மொத்த பயமும் விலகி போயிடும். உண்மையிலேயே அற்புதமான யோசனை, மிக அற்புதமான யோசனை. அந்த அரண்மனைக்கு ஒரே ஒரு ராத்திரி போய் தங்குற மாதிரி நம்ம தர்பார்ல இருந்து யாராவது ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் யார்? நாம இல்லப்பா. குருதேவா. மகாராஜா, நீங்களே சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அங்க போய் தங்குறதுக்கு தகுதியான ஆள் யார்? மகாராஜா, இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் சாமர்த்தியமானவர். அவரை விட சமயோஜிதமான, அவரை விட புத்திசாலியான, அவரை விட சாதுரியமான ஒரு நபர் இந்த அரசவையிலேயே இல்லை. அவர் வேற யாரும் இல்லை, நம்மளோட சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணன். பண்டிதனை ராமகிருஷ்ணா. மகாராஜா, நீ இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிற? மகாராஜா, இந்த பூதம் பேய் பிசாசு இதெல்லாம் மக்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இதை நாம ஒரு மூட நம்பிக்கையா தான் பார்க்க முடியும். எப்படி வைரத்தை வைரத்தால அறுக்கிறோமோ அதே மாதிரி உண்மையான தெய்வ நம்பிக்கையால தான் மூட நம்பிக்கையை போக்க முடியும். மகாராஜா, நம்ம மக்களுக்கு யார் மேல பூரணமான பக்தி இருக்கோ, யார் மேல முழு நம்பிக்கை இருக்கோ, யார் மேல முழு பக்தி இருக்கோ, அவங்களால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். மகாராஜா, பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். குருதேவா. சொல்லுங்க மகாராஜா. நம்ம ராமகிருஷ்ணனை பத்தி நம்ம மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு நல்ல வித்வான், மரியாதைக்குரிய நபர். நம்ம மக்களுக்கும் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கையும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நபர் அந்த அரண்மனைக்கு போய் ஒரு ராத்திரி தங்கிட்டு வந்தா அப்பதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அது சரி மகாராஜா, அப்படிப்பட்டவர் யாருன்னு உங்க மனசுல தோணுது? நீங்க தான் குருதேவா. அப்படியா? நானா மகாராஜா? ஆமா குருதேவா, உங்களை விட பிரபலமான ஞானி இந்த தர்பார்ல வேற யாரு இருக்காங்க? உங்க மேல மக்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அளவுக்கு வேற யார் மேல மரியாதை இருக்கு? அடுத்தவங்களை தள்ளி விடுறதுக்காக விட்டின குழியில இப்ப இந்த கேழவிலே விழுந்துட்டா இந்த ஆள் கதி அவ்வளவுதான். செஞ்ச பாவெல்லாம் சும்மா விட்டுருமா என்ன? இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அனுபவிச்சு தானே ஆகணும். குருதேவா, நீங்க ஒரு ராத்திரிக்கு அந்த அரண்மனைக்கு போய் அங்க தங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம மக்கள் கிட்ட பெரிய பாதிப்பை அது உண்டாக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எல்லாரும் இந்த மூட நம்பிக்கையை முழுமையா கைவிட்டுருவாங்க. ஆனா மகாராஜா, ஒருவேளை நான் அந்த அரண்மனைக்கு போயிட்டேன்னா அப்புறம் அரசவை என்ன ஆகிறது? அதோட என்னோட சில வழிபாடுகள் இருக்கு, அதெல்லாம் என்ன ஆகிறது? ஆச்சாரியாரே, உங்க வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமானதே இல்ல. என்ன இது? என் வாழ்க்கை எனக்கு சொந்தம் இல்லைன்னா அப்புறம் வேற யாருக்கு சொந்தமாகும்? மகாராஜா, ஆச்சாரியார் எவ்வளவு அப்பாவியா இருக்காரு. ஆமா, அப்பாவிதான். எல்லாருக்கும் தான் சொந்தம். இந்த ராஜ்யத்துக்கு சொந்தம், மகாராஜாவுக்கு சொந்தம். உங்களை மாதிரி ஒரு மகா பண்டிதன் வாழ்றதே எங்களுக்காக தானே. அது உண்மைதான். இந்த உலகத்தோட நன்மைக்காக
கடவுளாக அவதரிச்சவராச்சே நீங்க. ஆமா, அதுக்கு உங்களை விட ஞானத்திலையும் சக்தியிலையும் சிறந்தவங்க வேற யாரும் இல்ல. ஆமா, யாரும் இல்ல. நீங்க முக்காலமும் அறிந்தவராச்சே. ஆமாமா, அதுவும் உண்மைதான். அப்ப நீங்க தானே அந்த இடத்துக்கு போயாகணும். தாராளமா போலாமே. சரி மகாராஜா. அந்த கடவுள் தான் என் சுவாமி அங்க வர்றதை கேள்விப்பட்டு அந்த அரண்மனையில இருக்கிற பேய்கள்லாம் இந்நேரம் ஓடியே போயிருக்கும். இத நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? பலி கொடுக்கிற ஆட்டுக்கு ஆரத்தி காட்டுற மாதிரியே தெரியுது. ஆனா என் பார்வைக்கு என்ன தோணுது தெரியுமா? இன்னைக்கு தான் இவனுக்கு கடைசி நாள்னு தோணுது. போயிட்டு வாங்க பிரபு. அந்த அரண்மனையில இருக்கிற பூத பிரேத பேய் பிசாசுக்கெல்லாம் உங்க தரிசனத்தை கொடுத்து அங்கிருந்து விரட்டிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, வெற்றி அடையாம திரும்பி வராதீங்க. போயிட்டு வாங்க குருதேவா, உங்களுக்கு கால நெருங்கிடுச்சுல்ல. தாத்தாச்சாரியார் புகழ் ஓங்குக, தாத்தாச்சாரியார் புகழ் ஓங்குக, தாத்தாச்சாரியார் புகழ் ஓங்குக. டேய், வாயை மூடுங்கடா, அறிவு கட்டவங்களா. இதெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் போடுற கோஷங்கள்டா. நான் இப்போ உயிரோடு தானே இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் குருஜி? என்ன சொன்ன? நேரம் ஆகுது குருஜி. நல்ல நேரம் முடியுது இல்லையா? இனிமேல தாமதப்படுத்தாதீங்க. நீங்க தான் வீர தீர சூரராச்சே. அந்த துஷ்ட ஆவியை தோக்கடிச்சு வீர மரணம் வீர நட போட்டு வாங்க குருநாதா. போங்க, கிளம்புங்க. நீங்க 2 பேரும் என் கூட வந்துருங்க. இது நாங்களா? நீங்க 2 பேரும் என் கூட வாங்கன்னு சொன்னேன். குரு வாக்கைய மீற பாக்குறீங்களா? என் கூட வரத்துக்கு மறுக்கிறீங்களா? குருதேவா, எங்களையே காப்பாற்றிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்க கூட வந்து நாங்க என்ன பண்ண போறோம்? மிகப்பெரிய பயந்தா கோழிங்க. உங்க கூட வந்தாலும் பிரயோஜனம் இருக்காது. அப்படியா? சுத்தி வளைச்சு பேசுறீங்களா? சரி, அது உங்க விருப்பம். ஆனா உங்களை பத்தி காவல் அதிகாரி கிட்ட சொல்லி சிறையில் அடைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. அப்போதான்டா உங்க 2 பேருக்கும் நல்ல புத்தி வரும். என்ன குருதேவா, எங்களை மன்னிச்சிருக்க குருதேவா. நாங்க உங்க வார்த்தையை மீறி ஒரு வார்த்தை பேச மாட்டோம். கண்டிப்பா உங்க கூட வர குருதேவா. எங்களுக்கு நேரம் சரியில்லைனா நாங்க என்னதான் பண்ண முடியும் குருதேவா? சரி சரி, எழுந்திருக்க. என் கூட வாங்க. அம்மா, நேத்து பாதியில விட்ட கதையை முழுத்தா சொல்லுங்க. நேத்து நான் இந்நேரம் எங்க இருந்தேன்? எல்லாம் இங்க தானே இருந்தோம், மறந்து போச்சே. ஐயோ, நேத்து நம்ம இந்நேரம் கதையில எங்க இருந்தோம்னு கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அந்த பிசாசும் இவங்களும் வீட்டுக்கு வெளியே இருந்தாங்களாம். அப்போ அந்த பிசாசு மாடு மாதிரி தன்னோட வேஷத்தை மாத்திக்கிச்சான். அதோட 2 காலையும் இப்படி தூக்கிக்கிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்ததா. அதை பார்த்ததும் அம்மா பயந்து போயிட்டாங்களாம். எல்லாரும் அங்க கொஞ்சம் பேரு இங்க கொஞ்சம் பேருன்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனா அந்த மாடு இவங்கள மட்டும் விடவே இல்லையா. அப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அதுக்கப்புறம் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க பயந்து போயிருக்கீங்களா இல்ல சிரிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. என் நிலைமை இப்ப அப்படி ஆயிடுச்சுமா. பயப்படுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. பிசாசு கதையை கேட்ட பயமாவும் இருக்கு, அதே நேரத்துல ஆச்சாரியார நினைச்சா சிரிப்பாவும் வருது. இப்ப அவரு என்ன நிலைமையில இருக்காரோ தெரியலையே. சிவ 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 சிவ. டேய், வாங்க வாங்க. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இங்க பேய் இருக்குன்னு தோணுதா? நாம வாசல்ல வந்து நின்ன உடனே நம்மள வரவேற்கிறதுக்கு கதவு திறக்கும்னு தோணுதா? டே கனி, இந்த 2 கதவுகளும் தானா திறந்துக்குச்சுடா. கண்டிப்பா இப்ப நம்ம மரண வாசல்ல நின்னுகிட்டு இருக்கோம். எதுக்கு நமக்கு வம்பு? வா, இங்க இருந்து போயிடலாம். வா, இங்க இருந்து போயிடலாம். குரு, வாங்கடா. எங்கடா ஓட பாக்குறீங்க? இதெல்லாம் வெறும் பிரம்மதாண்டா. இதெல்லாம் உண்மை கிடையாது. காத்தடிக்கிறதுல கதவு திறந்திருக்கணும் இல்ல? அப்படிதாண்டா திறந்திருக்கோம். அதாண்டா உண்மை. உள்ள போலாம் வாங்க. உள்ளெல்லாம் வேண்டாம் குருஜி. வாங்கடா. இதோட கோலத்தை பார்க்கும்போது வருஷக்கணக்கா யாருமே இங்க வராத மாதிரி தெரியுது. எங்க பார்த்தாலும் கயிறு கட்டையுமா தொங்குதே குருஜி. பேய்களுக்கு இந்த மாதிரி இடம் தான் ரொம்ப பிடிக்குமா? அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. போயிடலாம் குருஜி, நம்ம கிளம்பலாம். வாங்க குருஜி, கிளம்பலாம். குருஜி, போயிடலாம் குருஜி.
ஒண்ணும் ஆகாதுடா, பயப்படாதீங்க. கதவு திறந்துதான் இருக்கு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா நாம தப்பிச்சு போறது சுலபம் தான்டா, கவலைப்படாதீங்க. கதவை திறக்க குருஜி, கதவை திறக்க முடியல. எப்படி கதவை திறக்க பயமா இருக்கு. என் உயிருக்கு உயிரான என் அருமை நட்பா நம்ம பாத்துக்கிறது இதுதான் கடைசி முறை நினைக்கிறேன். நம்ம நட்பு இப்படி பாழாயிடுச்சு. நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க? ஐயோ குருஜி, சத்தமா கேக்குது குருஜி, அங்க பாருங்க. பயப்படாதீங்கடா, அது வெறும் காத்துதான். போய் ஜன்னலை சாத்திட்டு வாங்க. போங்கடா போங்க, காத்து ரொம்ப பலமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க போக மாட்டோம் குருதேவா. ஏண்டா நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? நான் தான் இருக்கல, போய் ஜன்னலை சாத்திட்டு வாங்க. போங்க போங்கடா போங்க, நான் உங்களையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் ஆகாது, போங்கடா. வேண்டாம் குருவே, எங்களை அனுப்பாதீங்க. போங்கடா போங்கடா. குருஜி வேண்டாம். பாத்தீங்களா, ஒண்ணும் நடக்கல. குரு எங்களை காப்பாத்துங்க. காக்க காக்க கடகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையறம் தாக்க. சரி சரி, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. கனிமணி, கொஞ்சம் பின்னாடி போங்கடா. அலமாரிக்கு பின்னாடி யாரோ மறைஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியல, போய் பாருங்கடா. எங்களுக்கு ரொம்ப பயப்படாம போங்கடா. நான் தான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, தைரியமா போய் பாருங்க. போங்கடா, போய் பாருங்க. போங்க 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 போங்கடாண்ணா. குருஜி, இதுக்கு பின்னாடி யாருமே இல்லையே. யாரும் இல்லையா? அப்புறம் எப்படி இது தானா நகர்ந்து வருது? ஆஞ்சநேயா, ஆபத் பாந்தவா, இந்த அரண்மனையில இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு போயிடும். அது கருப்பு காக்கா குருதேவா, அது அந்த கெட்ட ஆவியோட கூட்டாளி நினைக்கிறேன். இது பிசாசோட காக்கா தான் குருதேவா. வாங்கடா வாங்கடா, வந்துருங்கடா. மணி விடியறதுக்குள்ள இங்க இருந்தா நம்ம செத்துருவோம். முதல்ல இங்க இருந்து ஓடிடலாமா? டேய் டேய் டேய், எங்கடா போனீங்க? இங்க வாங்கடா, என் பக்கத்துல வாங்கடா. டேய் ஓடு ஓடு, திரும்பி பார்க்காத. தர தர சீக்கிரம். இந்த நாய் மறுபடியும் ஏன் ஊழ விடுது? படுத்து தூங்கலாமா? நாய்ங்க என்ன உள்ள விடதா தெரியும். தூக்குங்க தூக்குங்க. எதை தூக்கணுங்கிற? உங்களை யாராவது தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். நீங்களும் ஒழுங்கா தூங்காம எங்களையும் தூங்க விட மாட்டீங்க. என்னம்மா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு தடவை தூக்கத்தை கெடுத்தீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் குளியல் அறையில போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த இருட்டான இடத்துல உட்காந்து நாய் ஊழல்றத சந்தோஷமா கேட்டுட்டு இருங்க. இல்ல 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 இல்ல, நான் இனிமே உங்க தூக்கத்தை கெடுக்க மாட்டேன். நான் அமைதியா இருக்கேன் அமைதியா இருக்கேன். மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. இங்கே படுத்துக்கோங்க. சரி. ஐயோ ராமா. என்ன இருந்தாலும் புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுறது தப்பு இல்லையா? ஐயோ, நான் ஒன்னும் உங்க பேரை கூப்பிடல, அந்த கடவுளோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? இப்ப நான் எதுக்கு தெரியுமா சிரிச்சேன்? நாய் ஊழ விட்டாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா அங்க ஆச்சாரியார் பேய நேரடியா சந்திக்க போயிருக்காரு. அவரு நிலைமை என்ன ஆச்சோ தெரியல. அத பத்தி நீ அரண்மனையில யோசிச்சு பாலு. இப்ப தயவு செஞ்சு என்ன தூங்க விடலையா? சரி சரி தூங்கு. நாளைக்கு காலையில அவர் அரண்மனைக்கு வருவாருன்னு எனக்கு தோணல. ஐயோ ராமா,
ஒருவேளை அவருக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்துச்சுன்னா? அபசகுணமா பேசாத. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. அரண்மனையில அவரை பயமுறுத்தி துரத்தி விடுறதுக்கு பேய் தான் வரணும்னு இல்ல, ஒரு சின்ன காக்கா போதும். நீ இன்னுமா போகல? போயிடு. கத்துனது போதும், போயிடு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போயிடு, போயிடு, தயவு செஞ்சு போயிடு. போ, திமிரு பிடிச்ச காக்காவே. தொண்டை கிழிய ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? இப்ப என்ன சாவடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கியா? அமைதியா இரு, நம்ம வந்துட்டோம். மணி, அரிசி போய் சாப்பாடு அங்க இருக்கு பாத்தியா? அந்த கிழவன் நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டை போட்டதே கிடையாது. கிழவனோட இந்த ஆவி எவ்வளவோ பரவாயில்ல. கிழவன் வந்து இந்த சாப்பாட்டுக்கு முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கலாம். உட்காரு, உட்காரு. வா, 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 வா. வாசனையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க மணி, உனக்கு என்னாச்சு? எதுக்காக என் சாப்பாடு அங்க தள்ளி விட்டேன்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் ஏன் தட்டு தள்ளி விடுறேன்? நான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா அங்க பாரு, அந்த சாப்பாடு தட்டு தானா நகர்ந்து போகுது. அது தானாதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தட்டு மேல நமக்கு 2 பேருக்கு உரிமை இருக்கு. அதை விடக்கூடாது, சாப்பிடணும். இரு, இரு, இரு. சாப்பிடு, சாப்பிடு. மணி, கீழே இருக்கிற இந்த போர்வை கூட நம்ம சுவையான சாப்பாட்டு மேல கண்டு வச்சிடுச்சுடா. இந்த சாப்பாட்டு மேல நமக்கு 2 பேருக்கு தான் உரிமை இருக்கு. இல்ல, அதை விடக்கூடாது. தள்ளி விடு, தள்ளி விடு. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? இப்ப அதால நம்மள எதுவுமே செய்ய முடியாது. இங்க உட்காந்து நிம்மதியா சாப்பிடலாம். சுவையான சாப்பாடு சாப்பிடு. அந்த பக்கம் பாரு. அறிவு கட்ட காக்கா, இது வேற திறக்க மாட்டேங்குது. குருதேவா, இவ்வளவு நேரம் நீங்க உயிரோடவா இருந்தீங்க? இந்த தாத்தாச்சாரியார தீண்டக்கூடிய அளவுக்கு தைரியம் உலகத்திலையும் எந்த ஒரு ஆவிக்கும் கிடையாதுடா. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இப்போ நான் உடல் அளவுல என்ன இன்னும் சக்தி வாய்ந்தவனா தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன்டா. அற்பர்களே, உங்கள மாதிரி ஆட்களுக்கு இப்படிப்பட்ட யோசனை தான் வரும். நிம்மதியா அந்த கட்டில் மேல உட்காராம தரையில உட்கார்ந்துருக்கீங்களடா. குருஜி, உங்கள மாதிரி மகாநாணிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துல உட்காரத்துக்கு அருகதை இருக்கு. எங்களை மாதிரி அல்பமானவங்களுக்கு அதுல உட்கார அருகதை எங்க இருக்கு? நீங்களே போய் அந்த அருமையான கட்டில்ல நிம்மதியா உட்காருங்க குருஜி. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உட்காரதான் போறேன். எந்த நேரத்துல நான் இந்த இடத்துக்குள்ள வந்தேனோ அப்போத்துல இருந்து உட்கார இடமே கிடைக்கல. பாத்து குருஜி, கொஞ்சம் கவனமா இருங்க. ஆஹா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா? ஆஹா,
குருஜி பெருசா எதுவும் அடிபட்டு முகமையில குறிச்சு இன்னுமா உங்களுக்கு விஷயம் புரியல? இது அந்த ஆவியோட வேலைதான். டேய், என் அன்பான சிஷ்யர்களே, இங்க வாங்கடா. வந்து என் பக்கத்துல உட்காந்து ஓய்வெடுங்கடா. இல்ல குருஜி, கொஞ்சம் இல்ல, நீங்களே முழுசா ஓய்வு எடுத்துக்கங்க. நாங்க அந்த கட்டளை விட்டு எவ்வளவு தூரமா இருக்குமோ அந்த அளவுக்கு எங்க உசுருக்கு நல்லது குருஜி. நீங்க மட்டும் நிம்மதியா உட்காருங்க. புடிக்கடா புடிக்கடா, நிறுத்துக்கடா. தலை சுத்துதா, நிறுத்துக்கடா. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? கனிமணி, என்ன யாராவது வெளியே எடுங்கடா. இல்ல குருதேவா, எங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. குரு தாத்தாச்சாரியார் வாழ்க. குரு தாத்தாச்சாரியார். ஆமா. குருஜி குருஜி, இந்த நேரத்துல யார் இந்த சலங்க சத்தத்தை எழுப்புறாங்கன்னு தெரியலையே. முட்டாளுங்களா, இது ஒண்ணும் சலங்க சத்தம் கிடையாது. இது ஏதோ விசித்திரமான சத்தம் மாதிரி எனக்கு தோணுது. சரியா சொன்னீங்க. உங்களை விட சலங்க சத்தத்தை யார் அதிகமா ரசிச்சு கேட்டிருக்க முடியும்? இந்த சத்தம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பேய் வருதுன்னு சொல்லுவாங்க. வா போயிடலாம், வா போயிடலாம், வா 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 வா. வந்துரு வந்துரு சீக்கிரம். மகாராஜா, மகாராஜா. என்னாச்சு கனிமணி, ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க? குருதேவர் எங்க? அரண்மனையில இருந்து திரும்ப வரலையா? மகாராஜா, அங்க நடந்தத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நம்மளுடைய மதிப்புக்குரிய பெரிய ஞானியான குரு தாத்தாச்சாரியார் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரா? அந்த ஆத்மாவை பார்த்து பயந்து நம்ம குருதேவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டார். மகாராஜா, இல்ல மகாராஜா, அவர் இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு எங்க குருஜி. வாய மூடுங்க. இந்த மாதிரி அபசகுணமா பேசாதீங்க. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, அந்த அரண்மனையில உண்மையிலேயே மிக கொடுமையான ஒரு பேய் கூடி இருக்கு. நாங்க 2 பேரும் 4 கண்ணால பார்த்தோம் மகாராஜா. ஆமா மகாராஜா, நிச்சயமா அந்த பேய் தான் நம்மளுடைய குருதேவர ஒரு சுவையான உணவா நினைச்சு ஆசை தீர அது சாப்பிட்டுருச்சு மகாராஜா. மகாராஜா, போதும், நிறுத்துங்க. ரொம்ப பேசிட்டீங்க. காவல் அதிகாரி, உத்தரவு பிரபு. நீங்க இப்பவே இந்த கணமே அந்த அரண்மனைக்கு போய் நம்ம குருதேவரை கையோட கூட்டிட்டு வாங்க. மகாராஜா, நான் எப்படி ஜலதோஷம் பிடிச்சாலே இவர் ஆவியை பிடிக்க முடியாது. நெஜ ஆவி எதிர்த்து ஜெயிக்க போறாரா? என்ன விஷயம் பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, நீ ஏதோ சொல்ல வந்த போல இருக்கு. ஆமா. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காவல் அதிகாரி இருக்காரே, இவர் ஒரு பயந்தாங்கோலி. அதாவது பயத்தை வெல்லக்கூடியவர். இருந்தாலும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆவியை எதிர்க்க இவர் அனுப்புறது சரியா வரும்னு தோணல. பொருத்தமானவர் இல்ல. பாவம். நீங்களே பாருங்க மகாராஜா, பேய்னு சொன்னதுக்கே இவர் முகத்துல பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உன்னுடைய கருத்தை ஏத்துக்கிறேன். நீ இங்க இருக்கும் போது வேற யாரையோ அங்க அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? நீயே அந்த அரண்மனைக்கு நேரடியா போய் நம்ம குரு தாத்தாச்சாரியரை கையோட கூட்டிட்டு வா.
நானா மகாராஜா? ஆமாம் பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீதான். நீ ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல நம்ம குரு தாத்தாச்சாரியாருக்கு உதவி இருக்க. இந்த உறவு நீடிக்கணும்னு நான் விரும்புறேன். அதனால இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம நாட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தீர்வை கண்டுபிடிச்சா மாதிரியே இதுக்கும் கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா கண்டுபிடிப்பல்ல? ராமா, நீ எதுக்காக வாயை அனாவசியமா நீ திறந்த? இப்ப உன்னோட சேர்ந்து என்னையும் நல்லா மாட்டி விட்டுட்டியே. லாமா என்ன? கொஞ்சம் பொறுமையா கூப்பிட கூடாதா? நான் பயந்தே போயிட்டேன். எடுங்க எடுங்க. எதை எடுக்கணுங்கிற? இங்க இருக்கிற ஜலத்தை எடுத்து சத்தியம் பண்ணுங்க, நீங்க அந்த அரண்மனைக்கு போக மாட்டீங்கன்னு. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் சாரதா. நீங்க எதுக்காக போனோம்? அம்மா நீங்களும் சொல்லுங்கம்மா. அந்த தாத்தாச்சாரியார் உங்களை சும்மா இருக்க விடாம ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அரசவையில அவர் உங்களை அவமானப்படுத்திட்டே இருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சு அவரோட உயிரை காப்பாத்த நீங்க உங்களோட உயிரை பணைய வைக்க போறீங்களா? வேற வழி இல்ல சாரதா, மகாராஜாவோட உத்தரவுல. அது எங்களுக்கும் தெரியும். ஆனா இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். உங்களுக்கு இருக்கிற புத்தி கூர்மையால உங்களால முடியாத விஷயத்தை நீங்க சுலபமா தட்டி கழிச்சிருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆச்சாரியாரை காப்பாத்துறது என்னோட கடமை சாரதா. அவர் தப்பானவர் தான், இருந்தாலும் மனுஷன் தானே. மனுஷனுக்கு மனுஷன் உதவ வேண்டிய நேரத்துல உதவாம தப்பிச்சு ஓடுறதுக்கு அம்மன் எனக்கு அருள் கொடுத்திருக்காங்க சொல்லு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல ஆச்சாரியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அரசருக்கு என்ன பதில் சொல்றது? லாமா, ஒரு வேளை அந்த அரண்மனையில நீ பேய் பார்த்தல்னா? டேய் வாயிலே போடு, வாய மூடு. இந்த பேய் பிசாசு பூதம் இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வெறும் நம்ம கற்பனை தான். அந்த மோசமான தாத்தாச்சாரியார் யார வேணா எப்ப வேணா முட்டாளாக்கிடுவாரு. அவராலேயே திரும்பி வர முடியல அப்படின்னா நிச்சயமா பேய் தான் அவர் ஏதாவது பண்ணிருக்கணும். நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். நீங்க தான் என்னோட சுவாமி, நீங்க தான் என்னோட உயிர், எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சாரதா, உனக்கு ரொம்ப கவலையா இருக்குல்ல? அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணலாமே. நீ அரண்மனை வரைக்கும் கூட வரியா? நான் எதுக்கு அங்க வரணும்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் அங்க வர மாட்டேன், நீங்களும் அங்க போக கூடாது. புரிஞ்சிருச்சு. உங்க எல்லாரோட உண்மையான சுயரூபம் எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் பயம், அதான் வர மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, போகட்டும். நான் தனியாவே அங்க போய்க்கிறேன். அம்மா தாயே, அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் பயப்படவே வேண்டாமா. ஏன்னா இவங்க உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு பயங்கரமான பிசாச நேர்ல பாத்திருக்காங்களாம். இந்த ஆவி கீவில இவங்கள என்ன செஞ்சிட போதான். இந்த உலகத்திலே நீ சிறந்தாமான்னு இன்னைக்கு நீயே எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டம்மா. இப்போ எனக்கு அந்த அரண்மனையில இருந்து உயிரோட வர முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இல்ல? அம்மா, அந்த அரண்மனையில என் கூடவே இருக்கணும்னு. சரி, சாரதா எங்கேயாவது பாத்தீங்களா? அவளை எங்கேயுமே காணுமே. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ? அம்மா 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 நில்லுமா. அம்மா அம்மா. சாரதா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? இது உடனே எடுத்துக்கங்க. என்ன இருக்கு இதுல? சாப்பாடு இருக்கு. அரண்மனையில பசி எடுத்தா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு? நம்ம 4 பேருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க தானே இருக்க போறீங்க. இல்ல, எங்களால வீட்ல இருக்க முடியாது. தனியா இருந்தா பயமா இருக்கும். தனியா இருந்தா தானே பயமா இருக்கும். கூட குண்டப்பா இருப்பான்ல. இவன் தான் சின்ன பையனாச்சே. இவன் கூட இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். சின்ன பயலா? இவன் பெரிய மனுஷனாயி ரொம்ப நாள் ஆச்சு. பெரிய மனுஷங்க தனியா இருக்க முடியும், தனியா இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். என்ன குண்டப்பா? நீ எது பேசாதலாமா? இந்த விஷயத்துல என்ன தடுக்காத. சரி 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 சரி, கூட வா. ஆனா அங்க வந்து சேட்டை எதுவும் பண்ண கூடாது, சரியா? என்ன பார்த்தா சேட்டை பண்ணல மாதிரி தெரியுதா? பேய் எல்லாம் இழுக்கும் போது என்னால எப்படி சேட்டை பண்ண முடியும்? அது எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்கிறது? பேய் பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாது. அங்க போனா புலியுலாமா? இவ்ளோ அருமையான அரண்மனை. இத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு.
திரும்பி போயிடலாமா? வாங்க போயிடலாம். அம்மா 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 எதுக்குமா சிரமப்படுற? காவல் அதிகாரி யாரையாவது இருந்தா கூப்பிடலாம், அவங்க திறப்பாங்க. சரியா? திறப்பாங்க. வந்துருங்க, திரும்பி பார்க்காம வந்துருங்க. அம்மா யாரு யாரு திறந்தது? அம்மா நீ போம்மா, நீ முதல்ல போ. உண்டப்பா. ஐயோ, எங்க பார்த்தாலும் இருட்டாவே இருக்கே. ஏய் கெட்ட ஆவியே, பாத்தியா யார் வந்திருக்கோன்னு? உன் ஆட்டோ எல்லாம் இன்னியோட முடிய போகுது. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? வா வெளியே. சாரதா, சும்மா இரு, சும்மா. ஆவியே, கெட்ட ஆவின்னு நான் சொல்லல, அம்மா தான் சொன்னாங்க. விஷயம் என்னன்னா, அம்மா என்ன சைகைல காட்டுறாங்களோ அதை நான் பேசி காட்டுவேன், அவ்வளவுதான். இங்க யாரும் இல்ல, வாங்க நம்மள போயிடலாம். போயிடலாம். ஆமா, நான் கூட இதத்தான் சொல்ல வந்தேன். இங்க யாருமே இல்ல, வாமா நம்ம போயிடலாம். பாமா. ஏய் கெட்ட ஆவியே, ஏன் உன் இஷ்டத்துக்கு கதவை மூடி திறந்து கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. அம்மா இப்படி வந்துருமா? நான் பழிச்சு சொன்னேன், இல்லை இல்லை இடத்துக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? நான் இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். எனக்கு அழுகழுகையா வருது. எனக்கு கூட அழுகே வருது. ஆனா என்ன பண்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க பாக்குறம்மா, முடியல. தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துலயாவது புரியுற மாதிரி பேசுறாளா? புரியுற மாதிரி பேசி தொலைய. வேட்டிய தூக்கிக்கோங்க, அப்பதான் ஓட வசதியா இருக்கும். சரியாதான் சொல்றா. இப்போ நானும் அந்த ஆவியான ஒரு கை பாத்துடுறேன். ஆஹா, பிரமாதம். எங்க அம்மா சரியான சூரப்புலி. கதவு தானா திறக்குது, தானா மூடுது. கீழே மேலன்னு வீட்டுல எல்லா இடத்துலயுமே கதவு டப்பு டப்புன்னு அடிக்குதுமா. இதெல்லாம் பார்த்துமா இப்படி பேசுற? அடியே துஷ்ட காக்காவே, நீ அங்கே நில்லு, இன்னொரு வழி பாத்துடு. எங்க போயிட்டு இருக்க நீ? இங்க இருக்கிற எதையுமே நீ தொடக்கூடாது. சொல்றது கேளு. லாமா, ரொம்ப களைச்சு போயிருக்கோம். எனக்கு பசிக்குது. கண்ணுக்கு முன்னாடி அறுசுவை உணவு வச்சிருக்காங்க. வேணாம், சொன்னா கேளு. லாமா, இந்த அதிரசம் ரொம்ப நல்லா இருக்கு, நீ வந்து சாப்பிடு. என்ன சொல்ற? இது சாப்பிடுற நேரமா? என்ன லாமா, கத்தி கத்தி களைச்சு போயிட்டல, எம்பு வேணாமா? லாமா, இந்த அறுசுவை உணவு ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, குண்டப்பா, அங்க பாரு, தட்ட பாரு. எங்க? இங்கதான் இருக்கா? குண்டப்பா, தட்டுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏதோ சோத்தையே பார்க்காத மாதிரி எல்லாம் சாப்பிடுற. இந்த வீட்டுல என்னமோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. லாமா, இந்த லட்டு சாப்பிடு. இப்ப விட்டா கலைக்காது, நானே காலி பண்ணிடுவேன். குண்டப்பா சொல்றது கேளு. ஆஹா, அச்சச்சோ, வேண்டான்னு சொன்ன கேட்டியா? இங்க என்ன நடக்குது பாரு. காக்கா, இன்னைக்கு உன்னோட சாவு என்னோட இந்த தடியில தான் எழுதப்பட்டிருக்கு. சரி வா போலாம்.
போய் அந்த 2 மகாவீரர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாமா? அம்மா அப்படியா? நீங்க 2 பேரும் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? அட, வயிறு நிறைய கொட்டிக்கிற வேலை வரையா? இவன் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, போய் தேடி அந்த தாத்தாச்சாரியார் எங்க இருக்கான்னு பாரு. இல்ல நான் உங்க யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன். அந்த கெட்ட ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, நான் இங்கதான் இருப்பேன். கெட்ட ஆவின்ல எதுவும் கிடையாது. என்னது? அப்புறம் இந்த லட்ட இவங்க தான் சாப்பிடுவாங்களாம். குண்டப்பா மாதிரி பயந்தவங்க எல்லாம் சாப்பிட கூடாதான். லட்டு போச்சு. அம்மா டேய், அம்மா ஒரு 2 லட்டு அவருக்கும் கொடுக்கலாமே. நானும் ஒரு பயந்தவங்களுக்கு சாதகமா பேசுறேன்னு என்னையும் அவர் கூட போய் நிக்க சொல்றீங்களா? பாத்தீங்களா, உங்களால என்னையும் அவங்க விரட்டி விட்டுட்டாங்க. அம்மா ஐயோ, அம்மாவை பேய் வெடுத்து வாங்குதே. காப்பாத்துக்க. அத போறேன். ஐயோ, குண்டப்பாவைய காப்பாத்துங்க. குண்டப்பா. ஐயோ அம்மா, இதுதான் சொன்னேன். ராமா என்ன காப்பாத்து. ராமா, ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க போறதா இல்ல அங்க போறதா தெரியல. ஷர்தா, நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் அம்மாக்கு உதவி பண்ணு, நான் குண்டப்பாக்கு உதவி பண்றேன். நீ போ. குண்டப்பா இரு, நான் உதவி பண்றேன். எழுந்து வெளியே வா. வாடா. வா ஓடியா. அம்மா எப்படின்னு தெரியலையே, சுத்துதே. தங்கத்துக்கு மோசமா இருக்கே. அம்மா இதுக்குதான் சொன்ன கேட்டியம்மா? எழுந்துலுங்க. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுமா. இந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்ட ஆவி சுத்திக்கிட்டு இருக்குமா. அது நம்மள சும்மா விட போறது இல்ல. நாம இங்க இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்ல. இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடலாம். வாங்க. ஐயோ, மன்னிச்சுக்கோங்க. ஏதோ தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இனிமே இங்க வரவே மாட்டேன். ஏதோ மழைக்கு தான் போதுங்கிறத நினைச்சு இங்க வந்துட்டோங்க. வேற எதுக்கும் இங்க வரல. அப்புறம் இங்க பண்டித தாத்தாச்சாரியார் வந்ததை பாத்தீங்களா? அவரு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேன். மகாராஜா கட்டளை போட்டாருன்னு தான் வந்தேன். 1 நிமிஷம் கொடுத்து பாருங்க, ஓடிடுறேன். அம்மா தாயை காப்பாத்து. இல்ல அக்கா, பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். மகாராஜா, நமக்கு இப்பதான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னும் அவர் வீட்டுக்கு போய் சேரலையாம். அவரோட வீடு முழுக்க துக்கத்துல மூழ்கி இருக்கு. மகாராஜா, இப்ப வந்து நாங்க சொல்றது உண்மைன்னு நம்புங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணனும் எங்க குருஜி கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. கூடிய சீக்கிரமே பண்டிதன் ராமகிருஷ்ணன் குருதேவரை தான் கூட கூட்டிக்கிட்டு இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட எங்க குருஜியோட ஆவி மட்டும் தான் கூட வர முடியும்னு நினைக்கிறேன். அவரால முடியாது. நீங்க ஏன் இப்படி நீ பண்டிதன் ராமகிருஷ்ணன் தானே? ஆமா மகாராஜா, அடியே நானே தான். பண்டிதனே ராமகிருஷ்ணா,
உன்னை இப்படி நேர்ல பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது. எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. அந்த அரண்மனையில தனி ஆளா ஒரு ராத்திரிய கழிச்சிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இந்த பேய் ஆத்மா இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, குருதேவர் தாத்தாச்சாரியரை காணுமே, அவரு உன் கூட வரலையா? மகாராஜா, ஆச்சாரியார் எங்க இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம் ராமகிருஷ்ணா? நீ அந்த அரண்மனைக்கு போனியா இல்லையா? போன மகாராஜா, சத்தியமா போனேன். நான் என் குடும்பத்தையே கூட கூட்டிட்டு தான் போனேன். அங்க இருக்கிற அந்த பேயை எங்க குடும்பமே பார்த்துச்சு. ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்கிற பண்டிதனை ராமகிருஷ்ணா? நான் ஒண்ணும் உளறல மகாராஜா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த அரண்மனைக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த பேய் அலைஞ்சுகிட்டு இருக்கு. நேத்து ராத்திரி அந்த பேய் முதுகுல ஒரே அடி வச்சு என்ன மயங்க வச்சிருச்சு. காலையில சுய நினைவு வந்த உடனே உங்ககிட்ட தகவல் சொல்ல ஓடி வந்துட்டேன். ஏதோ பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியத்தால தான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லன்னா நானும் என் குடும்பமும் நேத்து அந்த பேய்க்கு இரையா இருப்போம். பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ உன்னுடைய குடும்பத்தோடயா போன? நான் உன்னை அந்த அரண்மனைக்கு தனியா தானே போக சொன்னேன். அது ஒரு பெரிய கதை மகாராஜா. உண்மையை சொல்லணும்னா நான் அந்த அரண்மனைக்கு போக கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் என் அம்மா துணையா நான் கூட வரேன்னு சொன்னாங்க. நாங்களும் கிளம்பணும். ஆனா அப்ப திடீர்னு என் மனைவியும் என் நண்பனும் கூட வரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க 4 பேர். பண்டிதனை ராமகிருஷ்ணா, அந்த கதையெல்லாம் நாங்க அப்புறம் கேட்கிறோம். நீ அந்த இடத்துல பார்த்த அந்த பேய பத்தி என்கிட்ட சொல்லு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல மகாராஜா, கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். உங்க உத்தரவு நிறைவேற்றணுமேங்கிறதுனாலதான் அந்த அரண்மனைக்குள்ளேயே போனேன். அரண்மனையோட வாசல் கதவு இருக்கு பாருங்க, தானாவே திறந்துருக்குமே. ஆமா ஆமா, உண்மை. நாங்க போனப்ப கூட கதவு தானாவே திறந்துக்குச்சு. மகாராஜா, இவங்க போகும்போதும் அதே தான் நடந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு பண்டிதனை ராமகிருஷ்ணா? மகாராஜா, அந்த ஆவிய பார்த்த பயத்துல இருந்து என்னால இப்ப வரைக்கும் மீண்டு வரவே முடியல. அதனால ஞாபகப்படுத்தி சொல்லவே கஷ்டமா இருக்கு. அந்த பேய பார்த்த பாதிப்பு எங்களுக்கு கூட இருக்கு. ஆனா ஒரு நாள் போயிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி இருக்கு. கதவு தானா சாத்துனதுக்கு அப்புறம் ஜன்னல் எல்லாம் படபடன்னு காத்துல ஆடி இருக்குமே. அப்புறம் அங்க ஒரு துணி காத்துல பறந்து வந்திருக்குமே. அப்புறம் பிசாசு தனமான ஒரு காக்கா பறந்திருக்கும். ஆமா. அப்புறம் கீழே இருந்த ஒரு போர்வை, அது மேல இருந்த சாப்பாடு தட்டு, அப்புறம் அந்த கட்டில். அதேதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.